நகர மாட்டேங்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அப்போ இதே தான் சொன்னேன். இப்போ திரும்ப ஃபோன் பண்ணி அதே தான் சொல்றேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவுமே ஆகல மாமா. கடிகாரத்துக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. முள்ள அப்படியே நிக்குது. அது உன் மன பிரம்ம. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. நான் சொல்றத நீங்க நம்புங்க. நிஜமாவே பொழுது நகராம அப்படியே நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். டைம் எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும் ரேவதி. உன் மனசு தான் அதை விட வேகமாக ஓடிட்டு இருக்கு. அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. நான் சொல்றதுதான் உண்மை. சூரியன் எப்போ மறைஞ்சு எப்போ பொழுது விடிஞ்சு நான் எப்போ உங்களை பார்க்க வர்றது? திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு அப்படித்தான் தோணும். அப்படியா சொல்றீங்க? சரி மாமா. மாமா நீ படுத்து தூங்கு, விடிஞ்சிரும்னு ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா தூக்கமே வரல. தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட டைமே நகர மாட்டேங்குது. என்னடியாச்சு உனக்கு? ஹால்ல தான் கடிகாரத்தையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து இதையே பாத்துக்கிட்டு இருக்க. ஹால்ல இருக்கும்போது தான் டைம் போகலன்னு பார்த்தா ரூமுக்கு வந்து கூட டைம் போக மாட்டேங்குது. என்னக்கா நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம இருக்க? பின்ன என்னடி, மந்திரத்துல மாங்காய் பழுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ இப்படி நொடிக்கு நொடி பாத்துக்கிட்டே இருந்தா நீ கேக்குற டைம் வந்துருமா? ஹால்ல இருக்கும்போது மணி 5, இப்ப மணி 9 ஆகுது. பைத்தியம், டைம் ஆச்சு, சாப்பிடவா? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஏன் பசிக்கல உனக்கு? அக்கா நீ வேற கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. எனக்கு சாப்பாடு வேணாம், நீ போ. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அத எப்படி கடிகாரத்தை பாத்துக்கிட்டே இருக்க? இங்க பாரு, சீக்கிரமா படுத்து தூங்குனா சீக்கிரமா பொழுது விடியும். இப்படியே பாத்துட்டே இருந்தனா அப்புறம் பொழுதே விடியாது. நான் போறேன். பேசாம மாமா சொன்ன மாதிரி தூங்கிடலாமா? சீக்கிரமா விடிஞ்சிரும்.